ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி வச்சுங்க டூ மச் அண்ட் இஸ் கேல சீசன் 1ல் லாஸ்ட் எபிசோடு ஃபைனல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன மன்னிச்சிரு ஜூன். இன்னைக்கு கேரல் அப்புறம் மிஸ்ஸஸோட வெளியே போறேன்னு சொல்லியிருக்கேன். பரவாயில்ல விடு, இதுல என்ன இருக்கு? இதனால உனக்கு எந்த கோபமும் இல்லையே. நீ எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க. இன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டா? தான் சேர்ந்து போல. இதுல நான் ஏன் கொச்சுக்க போறேன்? எப்பவுமே டோமா கூடயே இருந்து அவளை வெறுப்பேத்துற பையனும் நான் இருக்க விரும்பல. ஜூன் ஐயோ, இப்போ எதுக்கு அடிக்கிறீங்க? இப்பெல்லாம் அதாவது கொஞ்ச நாளாவே குறிப்பிட்டு சொல்ல போனா அவன் என்ன பொண்ணா மதிக்க ஆரம்பிச்சானே அப்போல இருந்துதான். என்னமோ தெரியல, அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கான். அதை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன் போல. அவனை பாரு, ஜாலியா எந்த கவலையும் இல்லாம இருக்கான். மனசு இதை சொல்லிட்டான். பெருசா யோசிக்க தேவையில்ல. உன்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் உன் ஞாபகத்திலே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா பேசாம அவனுக்கு முத்தம் கொடுத்துரு. பாபிக்காத அரை மாசம் எனக்கு. நீங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ற சீனை பார்க்கணும். அப்பதான் அவன் மனசுல அந்த எண்ணமே உருவாகும். உண்மையிலேயே இது ஒர்க் அவுட் ஆகுமா? வர கிறிஸ்மஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போய் பார்த்துட்டு வாங்களேன். கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன். ஜூன், ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன இன்னைக்கு பார்க்க பெரிய பையன் மாதிரி இருக்க? அப்படியா? சரி, நான் எப்படி இருக்கேன்? Dress நல்லா இருக்கா? உன்னதான் கேக்குறேன். என்ன ஐயா, பார்த்து அழகா இருக்கு. டோமா, சொல்ல போனா இன்னைக்கு பார்த்து நீ ரொம்ப கியூட்டா இருக்கிற தெரியுமா? அது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. அது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை. அதான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது சரி. என்னையே வெக்கப்பட வச்சுட்டானே. இந்த படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போலாம். என்னது? உண்மையாவா சொல்ற? ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க ஜூன், நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல முத்தம் கொடுத்து விளையாடுறதுக்கு. அதனால கிஸ் கேட்டு என்ன தொலை பண்ண கூடாது, சரியா? சொல்லும் போதே தெரியுது யார் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஒரு படம் பார்க்க வரதுக்கு ஒரு வாரம் காசு செலவாயிடுச்சு. ஹேய், கொஞ்சம் நில்லு. எல்லாம் ஜோடியா உட்காந்து பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா இந்த வாழ்க்கையில என்னால என்னைக்கும் உன்னை காதலிக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இந்த சீன் வரும்போது பொறுமையா உன்னோட கையெடுத்து அப்போ அவன் கை மேல வை, சரியா? பழைய சீன் வாடே இன்னும் மாடாத வச்சு விட்டுங்க. ஓகே, கிஸ்ஸிங் சீன் வேற இப்ப வரப்போகுது. என்னடா இது? வேணாம். கிஸ்ஸிங் சீன் அது மேல போகுது. இனியும் பொறுக்க முடியாது. அட காம கொடுறா. வேண்டாம். என்னாச்சு? அடி பாவி மிஸ்ஸஸ், இந்த படத்தை பார்த்தா கிஸ் பண்ணலாம்னு சொன்னியே. இது கிளைமேக்ஸ் கிஸ்ஸின் வரும் பார்த்தா. இந்த நிலைமையில அவன் கை மேல என் கையை வச்சேன். அப்புறம் என்ன ஆகும்னே தெரியல. என்ன இவன் வச்ச கண்ணை வாங்காம பார்த்துட்டு இருக்கான்? சீரியஸா பாரு, பையன் அனுபவசாலி போல. டாய், அந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல? மைண்ட்ல வேற ஏதோ தாட் ஓடுனதுனால ஒழுங்கா பார்க்க முடியல. ஆனா வச்ச கண்ணையே வாங்காம கொட்ட கொட்ட அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தியே, அது எப்படி? இதெல்லாம் இவனுக்கு பிடிக்குன்றதை என்கிட்ட மறைக்க பாக்குறானா? இது வரைக்கும் இந்த லவ் அப்புறம் ரொமான்ஸ் பத்தின படங்களை நான் பார்த்ததே இல்ல. அப்படியா? உண்மையா சொல்லணும்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற இப்படி பார்க்க மாட்டாங்களா? தெரியல. உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இதெல்லாம் பிடிக்குது. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல? ஹே டோம், இந்தா நான் உனக்காக வாங்கின கிறிஸ்மஸ் கிஃப்ட். தேங்க் யூ so much. ஓபன் பண்ணி பாரு. கம்பலா? இது எப்படி இருக்கு? இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு சூட் ஆகும் நினைக்கிறியா? பக்கமா மேட்ச் ஆகுது. ஏதாவது சொல்லி தொலையேண்டா. இருமா, எங்களுக்கு வெக்கலாம் இருக்கும். இந்த பிரசன்ட் என்னால நம்பவே முடியல. ஹேண்ட்மேட் மஃப்லரா? இது கிளாசிக் gift சாய்ஸா இருக்கும்னு சொன்னதுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. இருந்தாலும் போட்டு பாரு, உனக்கு ஏதோ இது செட் ஆகும்னு எனக்கு தோணுது. நீ தானே போட சொன்ன. உண்மையை அழகா சொல்லணும்னா இருக்கு. ஜூன் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னே ஏதாவது பேசிட்டே இருப்பான், ஆனா இப்ப ரொம்ப அமைதியா இருக்கான். ஒருவேளை நான் தான் ரொம்ப ஓவரா எதிர்பார்க்கறேனோ? இவனுக்கு நம்ம இன்னும் நிறைய ஷாக் கொடுக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவனை உணர வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப கிளம்பி வீட்டுக்கு போலாமா? நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன். லேட் நைட் ஆயிடுச்சு. எப்படி? நல்லவனா இருக்கலாம்டா. ரொம்ப நல்லவனா இருக்க. வெளியே போயிருக்காங்களா? அவங்க கொஞ்சம் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சரி. ஐடியா. மேடம் கேம் விளையாடலாமா? வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி விடு. எனக்கு தெரிஞ்சு தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். சாதாரணமா இது வரைக்கும் இந்த ரூம்ல டோமோட நீ எத்தனை வாட்டி இருந்திருக்க? இப்போ என்ன ஆச்சு? அது வேறு இது வேறு. நான் உன் பக்கத்துல வந்து உட்காந்துக்கட்டுமா? இதான் பக்கத்துலயா? விடிஞ்சிருந்தா. பொண்ணா இருக்கு. அவளும் பொண்ணா இருக்கலாம் நினைக்கிறா, முடியல. உனக்கு வேண்டாமா? நான் எப்ப சொன்னேன்? அதானே. இப்பதான் எனக்கு புரியுது. நான் பார்க்க ஒரு பொண்ணு மாதிரி இல்லாதனால தானே சொல்றேன். ஐயோ பாஞ்சிரும் போலக்குது. இருமா, அவன் கிஸ் கொடு. என்னடா டோமோ, எல்லா விதத்திலும் நீ எனக்கு பிடிச்ச மாதிரியா இருக்க. உனக்கு முத்தம் கொடுக்கறது, உன்னை தொடர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா காரணம் இல்லாம அதை சும்மா செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு அது ஸ்பெஷலா இருக்கணும். என்ன சொல்ற? இப்ப அதனால எதுவும் செய்ய முடியாது. அதோட உன்னை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க சொல்லி நான் கேட்கலையே. அதுவும் கரெக்ட் தான். நம்ம இன்னும் டேட்டிங் ப்ராப்பரா ஆரம்பிக்கல. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நம்ம இன்னும் டேட்டிங் ஆரம்பிக்கலையா? நானே என்னடா வளர்ந்துக்கிறீங்கன்னு யோசிச்சுக்கிறேன். உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக நான் போயிருந்தேன். உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க என்ன முழுசா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவன் நிஜமாவே அம்பிதாயா? போய் முதல்ல அம்மாட்ட சொல்லி. அதுக்கு முதல்ல என்ன தோக்கடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது வேறயா? நைனா வேலை காமிச்சிட்டுக்கிறாரு. அப்புறம் தான் உங்க பொண்ணு டேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க. என்ன முகத்தை ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மலையை எப்படியோ சட்டை பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரியா இருக்கா? எது? என்னையா கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்லுங்க? நம்ம ரெண்டு பேர் மாதிரி அவ பார்க்க அழகா இருக்கா. என் லவ்ல மண்ணவாரி போட்டியே நைனா. தெரியாது. உங்களை தோக்கடிச்ச அப்புறம் தான் என்ன டேட் பண்ண முடியும்னு எதுக்காக அவங்க கிட்ட சொன்னீங்க? அறிவு இருக்கிற யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? இப்படி முடிக்காம நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டோமோ, இப்பதான் புரியுது. நான் கடைசி வரை தனியா இருக்கணும்னு தான் விரும்புறீங்கல்ல? சரி விடுங்க. டோமோ, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்கப்பா, எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன சொல்ற நீ? நைனா மனசை காயப்படுத்திட்டா. புத்தாண்டு வாழ்த்து. நைனா அவர் மாதிரி பலமா இருக்கும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். ஆமா, இன்னும் நீ டொம்மு கூட பேசலையா? இல்ல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சரி மெசேஜ் அனுப்பிச்சாலும் அதையும் பார்க்கல. நம்ம 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து இங்க வரலான்னு பார்க்க.
போன கிறிஸ்மஸ்ல இருந்தே நீ அவன்கிட்ட பேசவே இல்லைல்ல? ஆமா, ஜூன் தானே இதுக்கு காரணம். அவனேதான். வேற யார் காரணமா இருப்பா? நீயும் போய் ஜோடியோட சுத்து. யார் வாங்க ஆனா இன்னமும் உன்னை பாக்குறதுக்கு அவ விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல ஆண்டி. அப்பா ஒட்டு பாத்திரியா? கோரோ டோச்சரா சும்மா தான் இருக்காரு. அவர் கூட சண்டை போட்டுட்டு வரியா? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லாம அவரு கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. அதனால ஆயிட்டாரு அவரு. போனா ஈஸியா அதான் தோக்கடிச்சிடலாம். அவட்டையும் பேசுற போல. வேண்டாங்க, சண்டை போடுற அளவுக்குலாம் இப்ப எனக்கு மூடே இல்லை. எது இல்லையா? ஒரு மனசு விட்டு இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். இது எல்லாமே பேசாம அப்படியே இருக்குதுங்க இப்போ. இல்லைன்னு சொல்றேன், போய்கிட்டே இருக்கேன். மூடிட்டு கிளம்பு. நான் தான் சொல்றேன் டோமோ, நில்லு. எனக்கு ஒன்று சொல்லு. நான் எதுக்காக இப்படி மூஞ்சி தூக்கிட்டு போறேன்னு தெரியுமா? உன்னோட அப்பா சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லாதது தானே? அதேதான். ஏன் என்கிட்ட சொல்லல? அது வந்து அது என்கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாம்ல. என் அப்பாவோட மோதி அவரை தோக்கடிச்ச அப்புறம் தான் நீ என்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருந்தேனா நான் வெயிட் பண்ணி இருந்திருப்பேன்ல. எனக்காக நீ வெயிட் பண்ணு. எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா நான் வெயிட் பண்ண தேவையில்லையா? அப்படி சொல்லல. இனி பொறுத்து பிரயோஜனம் இல்லை. நான் அவர் கூட மோதி ஒரு கை பாத்துறேன். ஆனா உன்னோட அப்பா கூட மோதி போட்டியில ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லை. அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்ல போனா இப்படி ஒரு போட்டியில அவரை தோக்கடிக்கணுங்கிறது என் லட்சியமே. ஆனா போட்டின்னு வந்துருச்சுன்னா அவர் கூட எப்படி மோதுறதுன்னு தான் எனக்கு புரியல. நான் என்ன பண்றது? இந்த ஐடியா சொல்லணும்னு நினைக்கிறேன். இதான் டோமே இப்போ ஸ்ட்ராங் ஆகணும். போயா போ. இப்படி இருக்கிற வரைக்கும் அவன் தலைகீழ நின்னாலும் என் அப்பாவை தோக்கடிக்க முடியாதே. இந்த பக்கம் ஆளே காணும். என்ன டோமோ, எப்படி இருக்கு? மிட்டே பிரேக்குக்கு லீவ் விட்டாலும் விட்டாங்க. விட்டதுல இருந்து நீ எங்களை கண்டுக்கவே இல்லை. இந்த பிரேக்குக்கு எல்லாரும் வெளிய போலான்னு சொன்னியே, என்னாச்சு? அதுவா, அது வந்து என்ன மன்னிச்சிருங்க. அடைக்கு இருங்கடி, அவ்வளோ வேற பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. அவனால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எஸ், கண்டிப்பா முடியும். என்ன இப்ப அவனால ஜெயிக்க முடியலனாலும் சில மாசம் அவன் ட்ரைனிங் எடுத்தா மேபி அவனால முடியலாம். இல்லன்னா சில வருஷத்துல அடி பாவி. அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு நீ என்ன செய்ய போற? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த விஷயத்துல என்னால என்ன செய்ய முடியும் சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா இது ஓகேவா? படத்துல வர ஹீரோ சண்டை போடுறத வேடிக்கை பாக்குற மாதிரியான ஹீரோ மாதிரி நீ இருக்கணும்னு நினைச்சா அதுல தப்பு இல்லை. ஆனா நீ அப்படி இருக்க போறியா? அப்புறம் ஜுன்னுக்கு பதிலாக இவன் என்ன சண்டை போடுவாரோ? எனக்கு சம்திங்லாம் போயிட்டு வரும். என்னடா? நான் இன்னைக்கு உங்க அப்பாவோட மோத போறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் விட்டு கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். நைனா அன்னைக்கு உட்காந்தவர் அப்படி உட்காந்து எப்படி இந்த மனுஷனை எப்படி ஆக்கிட்டேன்? மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம துண்டு தெரியுதானே. நீங்க தானே நான் எப்ப தயாரானாலும் வந்து உங்க கூட மோதலான்னு குருவையே ஜெயிக்கணும். இப்ப நான் தயாரா இருக்கேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? அதானே பார்த்தேன். நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நீ ஒரே அடியா டோமோ விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சேன். ஐ வயசுலயும் சைஸ்லயும் உங்களோட சின்னவனா இருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் நான் உங்களை தோக்கடிக்காம கண்டிப்பா பின் வாங்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம சப்போர்ட் கூட வந்திருக்கேன். அடே, ஏன்டா அவளை கூப்பிட்டீங்க? அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அதுதான் கொண்டு வந்தான். ஜுண்டி பே என் அப்பாவோட முத போயிருக்கான். அப்படியே போக வேண்டியதானே. என்கிட்ட சொல்லி வேற வெறுப்பேத்திட்டான். அம்மா டோமோ, மூச்சு விட கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் இறக்கி விடுறியா? பாடி பாடி அதான் விஷயமா? உண்மையாவே உன் அப்பாவோட சண்டை போட அவன் கிளம்பிட்டானா? பரவாயில்ல, தைரியசாலிதான். அது ஏன் கேக்குற? உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என் அப்பாவோட முத வரான்னு உனக்கு முன்னாடி பாபிடா சொல்லியிருப்பா. தெரியுமே, வீட்டுக்கு இருக்கப்போ அவன் ஒரு வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்பதான் எல்லாத்தையும் சொன்னான். என்னால இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமாங்கிறது தெரியல. ஆனா நான் எப்படியாவது அவர் கூட இந்த சண்டையை போட்டாகணும். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் டோம் என்னை விட்டு போயிடுவாருன்னு பயமா இருக்கு. கடைசி வரைக்கும் நம்பிக்கை விட மாட்டேன்னு அவன் சொன்னான். அவன் ரொம்ப சின்சியரானவன்னு தெரியும். ஆனா இப்ப என்ன பண்ண போறா? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஜூன் கண்டிப்பா ஜெயிப்பா, சரியா? சின்ன அவனை பத்திலாம் உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவனோட அவன் ஆன்டி இண்டியன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறான் பாப்போம். நீ எப்படி இருக்காமா? என்ன மன்னிச்சிரு மிசாக்கி. நான் இப்பவே இங்க இருந்து கிளம்புறேன்.
யாரோ பொழுதைய கிளம்பிட்டு போறது டோமா தான். அவ பழைய மாதிரி ஆயிட்டா. சந்தோஷமா இருக்கு. அதுவும் சரிதான். இது மாதிரி அவளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அதான் உன்னால முடியல விட்டுலாம்ல. விட்டு விட்டுருவாருன்னு நினைச்சேன். படிக்க முடியாது. இது அவன் மன தைரியத்தை தான் டெஸ்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போராடுறான்னு செக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். உன்னை இப்படி புரிஞ்சு எடுத்துட்டாரு, இன்னமும் போய் மோத போற? என்ன பிழிஞ்செடுத்தாலும் சரி. ஏய், டோமோ, நீயே பண்ண நீ எங்க வந்த? அதான் யோசிச்சுட்டே இருந்தேன், அதான் வந்துட்டேன். உனக்கு என் கூட டேட் போக ஓகே தானே? எனக்கு உன்னோட டேட்டிங் பண்ண ஓகே. ஆனா அதை செய்யறதுக்கு ஒரே வழி அவரை பொழக்கிறதுதான். சுத்தி விடுறாலே அப்பா வெடிக்கிறதுக்கு. எனக்கு பதிலா நான் அவரை புரட்டி எடுக்கட்டுமா? இந்த பிரச்சனை எனக்கும் உங்க அப்பாவுக்கும் தான். சரி சரி, கோவப்படாத, தெரியும். உங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நடுவுல நான் வரமாட்டேன், சரியா? ஆனா உன்னால முடியாம போய் கீழே விழுந்துட்டேன்னா நான் விட மாட்டேன். ஐயோ நான் குழந்தை விட்டுறேன், அதனால தோக்கத்தை பத்தி கவலைப்படாத. நைனாடி. இவ கண்ணை பார்த்தாலே எவ்வளவு சீரியஸா சொல்றான்னு தெரியுது. இந்த தைரியம் போதும். நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்ப எப்படி துவச்சி எடுக்கிறேன்னு பாரு. ஹே ஜோன், நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கேன். என் அப்பா எனக்கும் தெரியும். கடைசியா ஒரு ரவுண்ட் மோதி பாத்துருவோமா? சொன்னா கேட்க மாட்டேன். இன்னைக்கு இவர்கிட்ட ஏதோ வித்தியாசமா தெரியுது. வழக்கமா இல்லாத மாதிரி இன்னைக்கு நிறைய வைடான ஸ்விங்ஸ் பண்றாரு. அவர் இதெல்லாம் வெறுமனே பண்றாருன்னா அவருக்கு எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்? விட்டு கொடுக்குறாருன்னா மாட்டிக்கிச்சு. நினைச்ச மாதிரி வைடா தான் இருக்கு. already இப்படி பண்றாரு. அப்ப வேற பண்றாருன்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை விட மாட்டேன். ஐயோ அப்பா. மொமெண்டம் இல்லாத ஹிட்டை நான் விஸ்டாசி முன்னாடி பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் எதிர்பார்க்காத நேரத்துல போய் அவரோட தாக்குதலை தடுத்து எப்படியாவது அவரை திரும்ப பலமா தாக்கணும். அப்பதான் அவரை தோக்கடிக்க முடியும். அதுக்கான காலில் அட்டாக் பண்ணலாமா? அதுதான் உண்மையான சவாலே. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா சமாளிப்பா. நாமளும் அப்படியே சமாளிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தேவையில்லாம துன்புறுத்தப்படுறாங்க. ஒருவேளை அதே மாதிரி விஷயம் எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு தான் நைனா அந்த டெஸ்ட்டே அவ வச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டான். அந்த சமயத்துல நான் ஒரு செகண்ட் தயங்கினாலும் அவ தனியா போய் மாட்டிப்பா. இங்க பாருங்க பெருசு, இப்பதான் புரியுது. பெருசா? இந்த காரணமா தான் நீங்க அவளை நினைச்சு கவலைப்படுறீங்கல்ல. எஸ். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் தான் அவ பக்கத்துலயே இருக்க போறேன். இப்ப பாருங்க. வாடா. எல்லா அப்பாவும் எதிர்பார்க்குற ஒன்று தான். கிடையாது. என்னால மத்தவங்களுக்காக என் உயிரை பணைய வைக்க முடியாது. ஆனா ஒருத்தருக்காக மட்டும் நான் இதை செய்வேன். நான் உங்க பொண்ணுக்காக மட்டும்தான். போட்டாண்டா மூஞ்சி. மூக்குதே, ஐயோ. இப்படி போட வச்சுட்டா. ஜோன், அடே அடோ. நான் தோத்துட்டேன். ஒரு செகண்ட் என் விரல் தரையை தொட்டுச்சு. அதை நான் வெளியே காட்டிக்க விரும்பல. இந்த போட்டியில உண்மையிலேயே நீ தான் ஜெயிச்ச. சமாளிப்பேன். அப்படின்னா நான் அவங்கள உண்மையிலேயே தோக்கடிச்சிட்டேன். இவ்வளோ சமாளிக்கிறது தானே கஷ்டம். ஐயோ ஆடி பாய். என்னோட அப்பாவை நீ தோக்கடிச்சிட்ட. ஆமா. அப்படின்னா இதுக்கு மேல நம்ம அது வந்து நீ இருந்தாலும் டேட்டு. ஏய், கொஞ்சம் இரு. நானே உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணலாமா? எல்லாத்துலயும் இவ்வளோ ஃபர்ஸ்ட். நான் கேட்கலாம்னு இருந்த விஷயத்தை என்ன சொல்ல விடாம நீ கேட்டுட்ட. ஏன்டா இப்படி பண்ண? அது வழக்கமா பசங்க தானே இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி எந்த ஊர்லடா சட்டம் இருக்கு? நீ அதை தானே எதிர்பார்க்குற. சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு பதிலா
பார்க்க செம்ம அழகா இருந்த. உன்னை பார்க்கும்போது இதே ரொம்ப துடிச்சுது. வீரன்டா. ஆனா இனிமே நீ தயாரா இரு. ஏன்னா இதுக்கு மேல நீ என் கூட இருக்க போற ஒவ்வொரு நாளும் நான் தான் உன் இதயத்தை வேகமா துடிக்க வைக்க போறேன். வாட் டு யூ மீன்? அப்ப சரி, எனக்கு ஓகே தான். ஓகே. இனி இதே மாதிரி இருப்போம். அப்பா, ஒரு வழியாக ஃபைனல் எபிசோட் சிறப்பாக முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சது. பட் இந்த இடத்துல எனக்கு ஜிம்முன்ற ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா பொண்ணோட மனசை மட்டும் பார்க்காம அப்பாவோட மனசும் புரிஞ்சுக்கிட்டான். பார்த்தீங்களா, அவர் வந்து இதுக்காக தான் நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு, நம்மளை பிரிக்கிறதுக்காக இல்லை. இப்போ அவன் யோசிச்சான், அந்த சின்ன வயசில் அவன் யோசிச்சான் பாருங்க, அதே விஷயம் தான். அதே விஷயத்த இப்போ அப்பாவும் நினைக்கிறேன். நாளைக்கு என் பொண்ணு போனேன்னா நீ நிற்கணும்லடா அப்படின்றதுக்கு தான் அந்த டெஸ்ட் வச்சார். என்னையே நீ மிஞ்சிற அளவுக்கு இருந்தால் தான் என் பொண்ணை நீ காப்பாற்ற முடியுன்றது தான். அதை தான் பண்ணார், அது செஞ்சுட்டான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் கூட அவங்க அம்மாவை நிற்க வைக்கிறப்போ கொஞ்சம் ஷுவராவார், இல்லைனா வந்து விட்டு கொடுப்பாரு அப்படிலாம் நினச்சேன். இல்லை, அவர் உறுதியாகிறாரு, பொண்ணுனா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாரு. அதனால கொஞ்சம் அவர் விட்டு கொடுத்தானே பண்ணாரு. இல்லை கொஞ்சம் தப்பு தப்பா கொஞ்சம் எப்பயும் பண்ற மாதிரி பண்ணாம ஜுன்னுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்பா இப்படிதான் பண்றாருன்ட்டு ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்துலேருந்தே அவனை வந்து நம்பின்னு சொல்லியிருக்கேன். நிஜமாவே அம்பியாக தான் நடந்துக்கிறான். போயிட்டு முதல்ல அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேயே வந்துருக்கான். நல்ல பையனா இருந்தா அம்பியன்றீங்களா? பொறுப்பா நல்ல பையனா இருக்கான், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்துக்கணும்னு நினைக்கிறான். இந்த விஷயத்தை தாண்டா அண்ணியில் அவனும் பண்ணான். அப்போ மட்டும் எல்லாரும் அவனுக்கு கிண்டல் பண்ணீங்க, அம்மாட்ட போய் முதல்ல சொல்லிடுறான். அதே விஷயத்தையும் பண்றப்ப நல்ல பையன்றீங்க. என்னடா அது நியாயம்? நான் அதுதான் சொல்றேன். நான் அந்த மூவி சரி ஒரு பையன் நல்லவனா இருந்தா அவனு பழங்கிறது இல்லை அப்படிங்கிறது ஏன்? அதான் இது சேரணும், கடைசி வரைக்கும் அவ கூட வாழணும்னு நினைக்கிறவன் தான் இதெல்லாம் யோசிச்சு பண்ணுவான். எத்ததோ வந்து எனக்கு அவ வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரவன் வந்து ஏதோ பாதிலே கண்ட்ற விஷயம் தான் இது. வந்து நான் நிறைய விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன். ரியாலிட்டிலையுமே ஒருத்தன் வந்து நிஜமாவே அந்த பொண்ணை விரும்புகிறான், அவளை கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கிற எவனுமே பொறுமையாக தான் இருப்பான். முதல்ல ஃபேமிலி, அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு யோசிப்பான். அந்த மாதிரி யோசிச்சாதான் அந்த காதல் சக்ஸஸ் நோக்கி போவோம். அதுக்கெலாம் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ லவ் ஒன்று வருதுன்றப்பவே இது எல்லாத்தையும் திங்க் பண்ண. வெறும் லவ்னா அந்த பொண்ணு மாதிரி தான் நான் மாட்டேன்னா அப்படின்னு இல்லை. அந்த பொண்ணு சார்ந்தே இருக்காங்களே அவங்கள பற்றி யோசிக்கணும். அந்த பொண்ணு இவங்க பையனா அவனை சார்ந்த இருக்கவங்களை பற்றி யோசிக்கணும். இதெல்லாம் யோசித்து டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணம் நோக்கே போவோம். இது புரிஞ்சுக்கணும், கொஞ்சமாவது பொறுமை வேணும். லவ் தான் அவ்வளோ. அதுவும் சில லவ்லாம் வந்து எப்படின்னா அது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற லவ்லாம் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கொஞ்சம் சொதப்போம், கொஞ்சம் நிறைய யோசிச்சு தான் பேசுவாங்க. பட் சிலர் எப்படின்னா அப்படியே மூவியில் வர மாதிரி டைலாக் பேசுவாங்க, அப்படியே உருகி அப்படியே ஓவராக அவங்களுக்கு புகழ்ந்து அப்படி பேசி அந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அதே சில பேர் நம்பிடுவாங்க. அந்த விஷயமும் இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஸ்டோரி நல்லா முடிஞ்சது. எனக்கு இன்ஸ்டாகிராமில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஐயோ அந்த பேர் அந்த பேர் எனக்கு வராது. அந்த படம் மாதிரி ஒரு அனிமி இருக்குது அப்படின்றப்போ அப்படின்னா அனிமின்ற பார்த்தா இந்த அனிமையை சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அது கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அதுலேயே அதே மாதிரி தான் அவங்களும் ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டு இருப்பாரு. கடைசியில் அது லவ் பண்ணுதுன்றதே அவருக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஸ்டோரியுமே. அது கனெக்ட் ஆச்சு. ஸோ அழகான ஸ்டோரி நல்லபடியாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் அனிமி வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட் இந்த டீமன் ஸ்லேயர் ஃபஸ்ட் சீசன் முடிச்சிடலாங்க. ஏன்னா அது வந்து இங்கிலீஷ்லேயே போதா கொஞ்சம் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. சீனும் அந்த டைலாக் எல்லாமே கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால இது ரெண்டாக ஃபஸ்ட்டு முடிச்சிடும். நெக்ஸ்ட்டு சீசன் 2லேருந்து தமிழ் வருதா, ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு அனிமி சேர்த்துப்போம். அப்போ நம்மளுக்கு ரிலாக்ஸாக போகும். சீக்கிரமாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அனிமி போயிடலாம். உங்கள் இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.